என்ன பண்ற? ஏன் தனியா உட்காந்துருக்க? உட்காரு உட்காரு. என்னை பார்த்து நீ பயப்பட தேவையில்ல. உனக்கு பிடிக்காத எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். அதுக்கு பதிலா நிறைய கதை சொல்லி உன்னை சந்தோஷப்பட தான் செய்வேன். நீ உட்காரு. உட்காருமா, உட்காருடி. என்ன பயந்துட்டியா? நீ நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு கெட்டவன் கிடையாது நானு. நீயா சொல்லாம உன் உடம்ப நான் தொடவே மாட்டேன். என்ன நான் சொல்லாமலா? அப்படின்னா நான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நடந்த மாதிரி தான். அன்னைக்கு நீங்க என் உடம்ப தொட்டது கூட ஃபோர்ஸ் பண்ணி தான். அப்படி கட்டாயப்படுத்தி சொந்தமாக்க எல்லாராலையும் முடியும். ஆமா, கட்டாயப்படுத்தி சொந்தமாக்கிக்கு எல்லாராலையும் முடியும். அது காட்டோட நீதி, மிருகத்தோட நீதி. ஆனா இங்க பூமாயாலே நான் சொல்ல வைப்பேன். எப்பவுமே நடக்காத கனவு. நீங்க பெரிய பணக்காரனா இருக்கலாம். என் கழுத்துல இருக்கிற தாலி மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நீங்க என்னோட உடம்புல உங்க விரல் நுனியால தொட நினைச்சா கூட நான் அந்த நிமிஷமே என் உயிரை விட்டுருவேன். இது நான் பண்ற சத்தியம். அப்படின்னா என்னோட சபதத்தை நீ கேட்டுக்கோ. நீ எனக்கு மட்டும் சொந்தமாவ. என்ன நீ சபிச்ச வாயாலேயே என்ன நீ வாழ்த்துவ. உன் உடம்புல என்னால் ஏற்பட்ட காயத்தை திரும்ப திரும்ப பார்த்து நீ சந்தோஷப்படுவ. நம்ம 2 பேரோட உடலும் ஒரே ஆத்மாவா மாறும். அதுக்கு இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு காம ரசம் என்கிட்ட இருக்கு. அதை நான் உனக்கு கத்துத்தரேன்.